காவேரிக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க வைக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு எபிசோடில் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காவேரி இப்போ எங்கேயோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் நிவின் வராரு. சாரி வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. இப்போவே நமக்கு கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற பிரச்சனை போகாதுன்னு இப்போ நிவினை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே புரியல. இல்லை நம்ம ப்ரோமோலாம் பார்த்ததுனால என்ன கேட்க போகிறாங்கிறது தெரிஞ்சாலும் கூட நமக்கு கொஞ்சம் கோபமாகவும் இரிட்டேட்டிங்காகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கதை போக 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 எல்லா கதாபாத்திரத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம எரிச்சப்பட வைக்கிற மாதிரி கதாபாத்திரமாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னா இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிவின் கிட்டக்க இப்படி யமுனா பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. யமுனா இப்படி விஷயத்தை செஞ்சுட்டா, எங்கள் குடும்பமே இப்படி இடிஞ்சு போயிருக்கோம், நல்ல வேலை இப்போ காப்பாற்றிட்டோம் அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க. தனியாக இருக்கா யமுனாங்கன்னா அவர் இருக்காருங்கிறாங்க. யார் அந்த அவர் அப்படின்னு கேட்டால் இல்லை விஜய் இருக்காருங்கிறாங்க. அட போமா அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிட்டு இருக்க. உடனே இல்லை யமுனா இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நினைக்கல, கொஞ்சம் இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தா அவள் ஒன்றும் டீன் பொண்ணு கிடையாது. பருவத்தில் தான் அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன மையல்லாம் வரும். இது காதலே தான். ஒரு லவ் பண்ணுறா அவள் உங்களை அவ்வளோ தூரம் லவ் பண்ணுறா. நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னா என்ன கேட்கணும் அப்படின்னு கோவப்படுறாரு. கோவப்படும் போதே நான் கேட்க போகிறது என்னங்கிறது தெரிஞ்சதுனால தானே இப்படி பேசுகிறீங்க. நீங்கள் ஏன் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கூடாதுங்கிறாங்க. என்ன அறிவு இருக்கா உனக்கு? அசிங்கமாக இல்லையா உனக்கு? உன்னை காதலிச்சு உன் கூட லவ் பண்ணுற அந்த பையனை போய் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறியே, அசிங்கமாக இல்லை அப்படின்னா அசிங்கமாக தான் இருக்குது. ஆனாலும் நான் உங்களோட ஒரு விஷயத்த சொல்லலை. அவள் உங்களை லவ் பண்ணுறான்னு உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன்னு அவர் வாக்குறுதி கொடுத்துட்டேன். அந்த வாக்குறுதியை காப்பாற்றணும் அப்படின்னா எனக்கு வாக்குறுதி கொடுக்க நீ யாருன்னு கேட்குறாரு நிவின். இன்னொரு பக்கம் விஜய் என்ன பண்ணுறாரு, தேவையில்லாமல் காவேரிக்கும் சேர்த்து முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு நிவினுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. இந்த 12 மாதம் முடிஞ்சவொடனே நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்க என்னென்னா நிவின் கிட்ட கேட்காம நான் இவங்களுக்கு யமுனாவுக்கு வாக்கு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க. நிவினோட வாழ்க்கையில் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க 2 பேரும், கணவனும் மனைவியும். ஸோ இவங்களுக்குள்ள இருக்க காதில் வேறு சொல்லாமல் அதில் வேறு ஒரு பிரச்சனையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இப்போ யமுனாவெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை, நான் என்னால் அவளோட பார்க்க முடியாது. ஏன் நல்ல பொண்ணு தானே அவங்கிறாங்க. நல்ல பொண்ணு தானே, கெட்ட பொண்ணு தானே, அதெல்லாம் வேணாம் அப்படின்னா ஏன் உங்களுக்கு இன்னும் என் மேலே அந்த என்ன இருக்குங்கிறனால தானே, அதனால தானே அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது அசிங்கம், அது தப்பு அப்படிங்கிறாங்க. நீ பண்ணுறது மட்டும் அசிங்கம் இல்லையாமா அப்படின்னா என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு உயிர் முக்கியம். அந்த அவள் திருப்பி ஏதாவது பண்ணிட்டானா 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல அப்படின்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்கிறாரு அவர். கரெக்டானது அதுதான். ஒரு தெரப்பிஸ்ட்டை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம். இது எவ்வளோ பெரிய ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தவங்க எதுக்கு எடுத்தாலும் நான் உயிரை விட்டுருவேன், அதனால் எனக்கு தேவைப்படுறதெல்லாம் கொடுங்க, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கேவலமான விஷயம், ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம். அந்த மாதிரிலாம் எல்லா தடையும் நடக்காது. இப்போ நீங்கள் சரி ஓகே நிவினை இப்போ நீங்கள் இப்போ வேணும்னு யமுனா ஆசைப்படனா நிவினை கட்டிக்க சொல்கிறீங்க. இந்நேரம் நிவினுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் முடிஞ்சிருந்து அப்போவும் யமுனா ஆசைப்பட்டா என்ன பண்ணுவீங்க? ராகினியை விட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ, என் தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்லியிருப்பீங்களா? இல்லை உங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா நீங்களும் நிவினும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா யமுனா எனக்கு மாமாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு என்ன பண்ணியிருப்பீங்க? விவாகரத்து செஞ்சுட்டு உடனே உங்கள் கணவரோட சேர்த்து வச்சுருப்பீங்களா? கிடையாது. இல்லை, இடம் பொருள் ஏவலெல்லாம் பார்த்து கரெக்டான இடத்த பார்த்து கரெக்டான ஆளை பார்த்து தானே எல்லாத்தையும் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு மோசமான எண்ணம் ஏன் காவேரிக்கு தோணுச்சுங்கிறதே தெரில. இதை வச்சு கதையை இழுத்து வேற கொண்டு போய் நாளைக்கு பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வச்சு நாங்கள் உங்களை நல்லா நாங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் நம்ம அப்படிங்கிறாங்க. என்னத்தை முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கோவமாக கிளம்பி நான் வரமாட்டேன்னு போக தயவு செஞ்சு வந்துருங்கிறாங்க. இதுக்கு நடுவில் என்னென்னா ட்ரெஸ் எடுத்து வர போகிறேன்னா போனேன், இப்போ என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வர அப்படின்னு இவர் கேட்குறாரு. இப்போ விஜய் காவேரி இப்போ காரில் உட்காந்துருக்காங்க, பின்னாடி யமுனா உட்காந்துருக்காங்க, எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு மாமாட்ட எரிஞ்சு விழற அப்படின்னா அவர் நான் கேட்டாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இப்போ கூட 2 மணி நேரமாக பிடிச்ச ட்ரெஸ் தான் வேணும்னு பார்த்துட்டு இருந்தியா, வில் பவரை பாராட்டுறேன்னா இல்லை எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, பயமாக இருக்குது, வீட்டுக்கு போனால் அம்மா கேள்வி கேட்பாங்க, மாட்டிப்போங்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற அறிவர். அதெல்லாம் இல்லை பார்த்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் போது நானே பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பெரிய அம்மா டக்கராங்கிறார் இவர். அப்பா டக்கருக்கு பெண் பால் அப்படிங்கிறாரு. இவங்க ஏன்டா என்ன வெறுப்பேற்றுறங்கிற மாதிரியோ ரியாக்ஷன்லாம் கொடுக்க உடனே இப்போ இந்த சமயத்தில் பார்த்தா இவர் திட்டிகிட்டே வராங்க. பார்த்தா அவர் உள்ளார ஆக்சுவலாக ஃபார்ம் ஹவுஸ் தான் போகிறார். இது வேறு ஃபார்ம் ஹவுஸ், அவரோட இன்னொரு ஃபார்ம் ஹவுஸ் வேறு இருக்கான். உடனே இங்கே நீ வந்தது இல்லை, நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன், இங்கே சொல்லி வச்சிட்டேன், நம்ம இங்கே 2 நாள் இருந்துட்டு தான் போகிறோம் அப்படின்னு. உடனே இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, சும்மா திட்டிகிட்டு இருந்தால் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு வச்சேன் அப்படிங்கிறாரு இவர். ஸோ இதுக்கு பிறகு அடுத்து இப்போ நாளைக்கு கிளம்பி பொன்னியம்மன் கோயிலுக்கு போக போகிறாங்க. இந்த கதையை பற்றியும் இதில் வேறு நிவின் வந்தார்னா நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறத வேறு பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கே நமக்கு தலை சுத்தலாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.